அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். பொன்னடி கண்டு அருள் புத்தமுது உணவை என் உள்ளத்தில் எழுந்த என்னுடைய அன்பே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். இறைவனது பொன்னான திருவடியை கண்டிடவும் அவனது அருளமுதமாகிய புத்தமுதத்தை உண்டு சுவைக்கவும் என் உள்ளத்தே தோன்றிய என்னுடைய அன்பே என்று வள்ளல் பெருமான் எழுதிய இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். பொன்னடி கண்டு அருள் புத்தமுது உணவே என் உள்ளத்தில் எழுந்த என்னுடைய அன்பே என்ற அகவல் வரி 1477 1478 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். கடவுள் சுத்த அருட்பெரும் ஜோதி மயமானவர். அந்த அருட்பெரும் ஜோதியே கடவுளின் எங்கும் நிறைந்த பேருருவாக இருப்பதாகும். ஆனால் அந்த அருள் ஒளி அருள் ஞானத்திற்கு அனுபவப்படும் ஒன்றாக இருப்பதால் புலன் உணர்வுக்கும் மன அறிவுக்கும் மற்ற எந்த கருவியாலும் வெளிப்பட்டு விளங்குவது இல்லையா. அந்த அருள் ஞானம்தான் பக்குவ மனிதனின் ஆன்ம அணுவில் வெளியாகி அனுபவப்படுகின்றதா. அக சிற்று அணுவிலே அருட்பெரும் ஜோதியினுடைய நிறைவு உண்மை அனுபவம் முழுவதும் வெளிப்பட உள்ளது. அந்த அருளின் பேர் அற்புத செயலாகும். ஆன்மா அணுவிலே இருந்த அந்த அருட்பெரும் ஜோதி சுத்தமானது. மாற்றறியாத பொன்னோடு ஒப்பிட்டு அதன் மாசுபடாத தன்மையை குறிக்கப்படுவதாம். அந்த கடவுள் தோற்ற நிலையை பொன்னடிக்கு ஒப்பிடுகின்றனர். முடிவில் அதன் நிறை பயன் கொண்டு வாழும் நிலையே முடிவாக கூறப்படுகின்றதா. அருளொளியாம் திருவடி அகத்திலே அருளை கொண்டும் புறத்திலே ஒளியை வேறு வேறு தோற்றங்களை கொண்டிடச் செய்து தாமே ஏற்று விளங்குகிறார் என்பது நன்கு அருள் விசாரம் செய்தபின் தோன்றுகின்றதாம். ஆகவே அவ்வருள் திருவடி ஆன்மாவினுடைய அகத்தில் அருளையும் புறத்தில் பொருளையும் விளங்குவதால் உண்மையாம். இத்திருவடி உண்மை முன்னம் அறிவால் கண்டதால் பொன்வொளி மயமாய் தோற்றி மனிதன் அதில் அடங்கி ஒழிய செய்து வந்தது. இன்றோ அவ்வடிவ அன்பின் விளைவால் அருள் அமுதம் ஜோதியாக வெளியாகி ஆட்கொள்கின்றது. இதனால் மனிதன் அருள் ஒளி வடிவனாகி அழியாமையுற்று விளங்க கூடியவனாகி விடுகிறான். இதுவே நம் வள்ளல் பெற்ற அனுபவம். அந்த அனுபவத்தின் பேரிலே இந்த பொன்னடி கண்டு அருள் புத்தமுது உணவே என் உள்ளத்தில் எழுந்த என்னுடைய அன்பே என்று போற்றியுள்ளார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, ஏக இறைவனை அகத்திலே அறிந்து பொன்னொளி போல கண்டு நல்ல அருள் புத்துணர்வை உட்கொண்டு அதன் மூலம் நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே எழுந்து இறைவன் என்னுடைய அன்பை கொண்டவன், இறைவனுடைய அன்பை கொண்டவன் நான் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி. மூச்சை கவனி பேச்சை குறை.
நம்ம உள்ளத்திலே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீவனில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த உள்மூச்சை வாங்கி 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 கதாகதம் செய்து ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவதுதான் பிறவியினுடைய நோக்கம் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல்வரி பாடல். இந்த அகவல்வரி பாடலை முடிப்பதற்கு முன்னால் அருள் பழுத்த செங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மன பூவே என்றும் மருள் பழுத்த அடியுங்கால் மன இருளை அகற்றவரும் மணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா நின் அருளே சிந்திப்பேனே என்று இந்த அற்புதமான பாடலை அணுகத்தொண்டர் வள்ளல் பெருமானை எண்ணி பாடியதை நினைவிலே மனதிலே பதிவு செய்து கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானை போற்றி வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.